ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஐயனார் துணை தொடர்கதையில் வானதியும் பாண்டியும் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அவங்க மெடிக்கல் ஷாப்பு பார்க்குறாங்க. ஏன்னா வானதிக்கு மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு ஆசை. ஒரு மெடிக்கல் ஷாப்பு கை மாற்றி விடுற அளவு ரேஞ்சில் இருக்குது. அதனால் அது எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு போகிறாங்க. போனதும் சுற்றி பார்க்குறாங்க. அந்த மெடிக்கல்காரன் சொல்கிறாரு, நான் இங்கே மெடிக்கல் ஷாப்பு வச்சு ரொம்ப நல்லா தாங்க ரன் ஆகிட்டுருக்குது. நல்லா சூப்பராக ரன் ஆகிற இடம் தான் இது. ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் ஒய்ஃபு ஊரில் இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் எனக்கு இதை விற்றுட்டு போக மனசு இல்லை. யாராவது வாடகை விட்டால் அவங்க ரன் பண்ணிப்பாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் போகலான்ட்ருக்கேன். ஒய்ஃபு கூட போயிட்டு இருக்கலான்ட்ருக்கேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இவங்களையும் காட்டுறாரு. மெடிக்கல் ஷாப்பு ஃபுல்லாக சுற்றி காட்டுறாரு. சுற்றி காமிச்சதும் மெடிக்கல் ஷாப்பு சூப்பராக இருக்குங்க. எந்த திங்ஸும் வாங்க வேண்டாம்னு சொல்கிறாரு. எவ்வளோ வாடகை அப்படின்னு கேட்டால், வாடகை மாதம் 10,000. அதுவும் இல்லாமல் அட்வான்ஸ் 1,20,000 சொல்கிறாங்க. உடனே வானதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மெடிக்கல் ஷாப்பு வைக்கலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஐடியாவில். அதனால் என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை, கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வானதி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அட்வான்ஸில் குறைச்சிக்கிறேன், வேணா உங்களுக்காக 20,000 குறைச்சிக்கிறேன், நீங்கள் 1,00,000 கொடுங்க, ஆனால் வாடகைலாம் 10,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு செட் ஆகுதுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு டோக்கன் அட்வான்ஸு நீங்கள் கொடுத்து வைங்க, இல்லைன்னா 2-3 பேர் கேட்டிருக்காங்க, அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு. உடனே பாண்டி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நாங்கள் நாளைக்கே டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வானதி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, வானதி நீ உங்கள் வீட்டில் எதையுமே கேட்காத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வானதி என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி பாண்டி பார்த்துக்க முடியும், வீட்டில் கேட்டால் தானேன்னா, இல்லை வீட்டிலலாம் கேட்காத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் வானதி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அவங்க வீட்டில் நைனா நான் மெடிக்கல் ஷாப்பு வைக்க போகிறேன், அட்வான்ஸ் 1,20,000 நைனா, வாடகை 10,000 நான் பார்த்துட்டேன், எனக்கு எப்படியாவது வச்சுக்கூடான்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன வானதி இது மாதிரி கேட்குற, என்கிட்ட காசு இல்லையே அப்படின்றாரு. இல்லை நைனா, எனக்கு தான் நீ நகை வச்சுருக்கிறல்ல, அந்த நகையை கூட எனக்கு போட வேண்டாம் நைனா, அந்த நகையை வச்சாவது எனக்கு கொடு அப்படின்றாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அப்பா, சரி நகையை வச்சு நான் உனக்கு தரேன், ஆனால் அந்த நகையை நீ தான் மீட்டுக்கணுன்றாரு. என்னால் நகையெல்லாம் மீட்க முடியாது நைனா, எனக்கு காசாகவே கொடுத்துரு நைனா அப்படின்றாங்க. அது உன்னுடைய நகை தானம்மா, அதனால் நீ மீட்டுக்க அப்படின்றாரு. இல்லை நைனா வேண்டாம் நைனான்றாங்க. ஆனால் வானதியுடைய அம்மா, எதுக்கு இவளுக்கு நகை வச்சுலாம் கொடுக்க போகிற, வேண்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரன் கார்த்திகாவை பார்க்குறாரு. கார்த்திகாவை பார்த்ததும் கார்த்திகா ஒரே மூட் அவுட்டாக இருக்கிறாங்க. எப்போ கார்த்திகா உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாருன்னா, நல்லா இருக்கிறாங்க மாமா அப்படின்றாங்க. உடனே சேரனை பார்த்து கார்த்திகா கேட்குறாங்க, மாமா சந்தாலாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னா, நல்லா இருக்காங்கப்பா, பேசிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சேரன். ஆனால் கார்த்திகா முகத்தில் ஏதோ ஒரு சோகம் தெரியுது. ஆனால் என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் வர கதையில் பார்த்தா தான் தெரியும். அதுவும் இல்லாமல் நிலா அப்பா மா உனக்கு ரிசப்ஷன் வைக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு நிலாவை கேட்குறாரு. ஆனால் நிலா ஒத்துக்காமலே இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே உட்காந்து டிசைட் பண்ணுறாங்க சோழன் வீட்டில். அப்போ சோழன் சேரன் எல்லாருமே இல்லைம்மா ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. நடேசனும் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எவ்வளோ பெரிய மனுஷம்மா, அந்த ஊருக்கே அவர் தான் பெரிய மனுஷன், அப்போ அவர் வைக்கணும்னு நினைக்க மாட்டாரா, இந்த ஊர்லேயே நம்ம ரிசப்ஷன் வச்சு சந்தோஷப்பட்டோம் இந்த இளவட்ட நாய்ங்களுக்காக. ஆனால் அங்கே அவர் எவ்வளோ ஆசை நினைப்பாருமா, அதனால் ஓகே சொல்லுன்றாங்க. நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, நிலாவுக்கு வேண்டாம், உங்களை யாரையும் அசிங்கப்படுத்திடுவாரோ அப்படின்னு நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா எதனா இன்சல்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாண்டியனோ பல்லவனோ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி எதனா இன்சல்ட் பண்ணால் நம்ம பதிலுக்கு பயங்கரமாக சம்பவம் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. சேரன் திட்டுறாரு, வாயை மூடுங்கடா, பெரியவங்களை பார்த்து இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நிலா ஓகே சொல்லுப்பா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்றாங்க. நிலா சங்கட்டமான நிலையில் சரிண்ணே அப்படின்னு இவங்கக்கிட்ட ஓகே சொல்கிறாங்க. அப்புறம் நிலாவுடைய ஃபங்க்ஷனை பார்க்க, ரிசப்ஷனை பார்க்க நம்மளும் எல்லாரும் போவோமா? மீண்டும் தொடர்க. நன்றி, பாய்.